ஹரி ஓம். இன்றைய தலைப்பு, எனக்குள் இருக்கும் எதிரிதான் யார்? அடுத்தவர் உங்களுடன் எப்படியெல்லாம் பழக வேண்டும், உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பது பற்றியெல்லாம் முடிவான கருத்துகள், எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டு. உங்கள் மனதை யாரும் புண்படுத்தக்கூடாது, உங்களுக்கு சொந்தமானவற்றை யாரும் தொடக்கூடக்கூடாது, நீங்க என்ன செய்தாலும் யாரும் உங்கள் மீது கோபப்படக்கூடாது, உங்களை வெறுக்கக்கூடாது, ஏன் உங்கள் மீது பொறாமைப்படக்கூடாது. அது மட்டுமா, மற்றவர்கள் உங்கள் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், நட்பு பாராட்ட வேண்டும், உங்கள் மீது கருணை பொழிய வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். அவ்வளவு ஏன், கடவுள் கூட எப்பொழுதும் உங்கள் மீது கருணை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தானே எதிர்பார்க்கிறீர்கள். இதுவே உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை என்று வரும்போது நிலைமை தலைகீழாகி விடுகிறது. சாதாரணமாக ஒரு மலையை பார்க்கும்போது நம் மனதில் எந்தவித சலனம் ஏற்படுவதில்லை, தொலைவில் இருந்து ரசித்து விட்டு போய்விடுகிறோம். மாறாக அந்த மலையிலுடைய ஒரு பகுதி நமக்கு சொந்தமாக இருந்து நிலச்சரிவு காரணமாக ஒவ்வொரு வருடம் அந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம் இலக்கு நேரிடும் போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? விருப்பு வெறுப்புகளால் அடித்து செல்லப்படாதவர்கள்தான் சந்நியாசி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்கிறார் பகவத்கீதையில் கிருஷ்ணர். அவர் சொல்வது போல், களிமண் பொம்மையை பொறுத்தவரையில் நான் ஒரு ஞானி. குழந்தை அந்த பொம்மையை உடைக்கும் போது நாம் பதட்டப்படுவதில்லை, உடனே புது பொம்மை வாங்கி கொடுத்து விடுகிறோம். அந்த வகையில் நாம் சந்நியாசி, பக்குவப்பட்ட மனிதர். ஆனால் குழந்தையால் அந்த இழப்பை தாங்க முடிகிறதா? ஓவென்று அழுது ஆர்ப்பாட்டம் அல்லவா செய்கிறது. காரணம், பொம்மை விஷயத்தில் குழந்தைக்கு உங்களைப் போல் பக்குவம் இன்னும் ஏற்படவில்லை. நாம் அழுவதில்லை, ஆனால் குழந்தை அழுகிறதே. அதே போல்தான் கண்ணாடி கோழிகள் விஷயத்திலும் உங்களுக்கு எளிதாக மனப்பக்குவம் ஏற்பட்டு விடுகிறது. கோழி குண்டு குழந்தைகள் பருவத்தில் கோழிகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கும். பகலில் விளையாடும் போது கோழிகள் எதுவும் தொலைந்து போய்விடாமல் உறுதி செய்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாள் இரவும் கோழிகளை எண்ணிக்கையை சரிபார்த்து கொண்டு ஒரு பாக்ஸ்ல அதை போட்டு வச்சு பாதுகாக்கிறோம் அல்லவா? இப்பொழுது தாத்தாவாகி விட்டோம் என்ற நிலையில் பேரனுடன் கோழி குண்டு விளையாடும் போது ஜெயிச்சாலும் அதேதான், மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பதும் இல்லை, தோற்றுவிட்டாலும் நாமல் கவலைப்படுவதும் இல்லை, அதனால் துவண்டு போவதும் இல்லை. ஆனால் அந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷப்படுகிறது ஜெயித்தால், தோற்று போயிட்டால் எவ்வளவு கவலைப்படுகிறது. காரணம், மனப்பக்குவம் அந்த இடத்தில் நமக்கு வந்து விட்டது, குழந்தைக்கு இன்னும் மனப்பக்குவம் வரவில்லை. அதுதான் காரணம். இன்னொரு உதாரணம் கூட நம்ம பார்க்கலாம். ஒரு பணக்காரனை வீடு தேடி நீங்கள் செல்கிறீர்கள். அவர் வீட்டு அருகில் நீங்கள் தனியாக உட்கார்ந்திருக்கும் போது தரையில் நிறைய கோழிகள் இறைந்து கிடப்பதை பார்க்கிறீர்கள். அது உங்களை எந்த வகையிலும் பாதிப்பதில்லை. ஏன்? அந்த கோழிகள் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்து விட போவதில்லை, அல்லது உங்களுக்கு புதிதாக எந்த பிரச்சனையும் அது கொண்டு வந்து கொடுக்க போவதில்லை. அதனாலேயே உங்களுக்கு அந்த கண்ணாடி கோழிகள் மீது ஒரு பற்றுதலோ அல்லது வெறுப்போ ஏற்படுவதில்லை. அதுவே அந்த வீட்டு தரையில் தங்கத்திலான கோழிகள் இறைந்து கிடப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். நம்மால் சும்மா இருந்து விட முடியுமா? நிஜமாவே அவை தங்க கோழிகள் தானா, அல்லது பார்வைக்கு தங்கம் மாறி மின்னுகிறதா என்று சந்தேகம் எல்லாம் தோன்றும். உடனே சில கோழிகளை கையில் எடுத்து பார்த்து அதன் எடையையும் மற்ற அம்சங்களை வைத்து அவை நிஜமாகவே தங்கத்தில் செய்த கோழி குண்டுகள் தான் என்பதை உறுதி செய்ய முயற்சி செய்கிறோம் அல்லவா? அந்த வீட்டு குழந்தை தங்க கோழிகள் வைத்து விளையாடும் அளவுக்கு இந்த ஆள் அவ்வளவு பணக்காரரா என்ற வியப்பும் ஏற்படும். அதாவது கோழிக்குண்டுகளை பொறுத்தவரையில் மட்டுமே நாம் சந்நியாசி, தங்கத்தை பொறுத்தவரை நாம் சந்நியாசி அல்ல. நாம் எல்லோருக்குமே குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் மட்டுமே மனப்பக்குவம் ஏற்படுகிறது என்பதே உண்மை. கோழிக்குண்டு விஷயத்தில் மனப்பக்குவம் ஏற்பட்டு விடுகிறது. ஏனெனில் மற்ற அனைத்து விஷயங்களிலும் கூட இந்த பக்குவம் ஏன் ஏற்பட முடியாது? வேதாந்தம் குறிப்பிடும் மனப்பக்குவம் இதுதான். வாழ்க்கையில் உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம் தரப்பில் ரியாக்ஷன் மட்டுமே மிஞ்சும். ரியாக்ஷன் என்பது இயந்திரத்தனமாக நிகழ்கிறது. நீங்கள் கட்டளை பிறப்பித்து நிகழ்வது அல்ல. உங்களுடைய ஒப்புதல் முத்திரை அதற்கு தேவையில்லை. அது வாட்டுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும். சுவிட்ச் தட்டிவிட்டால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இயந்திரத்தனமாக சுரண்டு கொண்டிருக்கும் மின்விசிறியை போல நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தில் சுரண்டு கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வு மின்விசிறிக்கு இருக்காது. அது யோசிப்பதில்லை. அப்படி யோசிக்க முடிந்தால், அதற்கு சுதந்திரம் இருந்தால், எப்போது ஒரே வேகத்தில் செக்குமாடு மாதிரி அது சுரண்டு கொண்டிருக்கும்.
அதே மாதிரிதான் நடப்பதை நாம் அறியாமல் இருக்கும் வரை எதிலும் ஒருவித இயந்திரத்தனம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மேகமூட்டங்கள் சூழ்ந்து சூழ்நிலை தோதாக அமையும் போது மழை வருகிறது. ரொம்ப நாட்களாக சென்னையில் மழை இல்லை, அதனால் உடனே நாம் சென்னைக்கு போக வேண்டும் என்றெல்லாம் மேகங்கள் முடிவெடுத்து செயல்படுவதும் இல்லை. மேகங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. அப்படித்தான் நமக்கு ரியாக்ஷன் ஏற்படுவதும். கோபம், விரக்தி, பொறாமை, துயரம், ஏமாற்றம் எல்லாமே ரியாக்ஷன்ஸ். அவை இயல்பாக நிகழ்கின்றன. வித்தவுட் மை கண்ட்ரோல் டெசிஷன். பொம்மைக்காரர் மாதிரியாக அல்லாமல் சுதந்திரமாக செயல்படும் திறனும் நமக்கு உண்டு. இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு பொம்மை கார் வடிவடிக்கப்படுகிறது. சாவி கொடுத்தால் அது ஓடும். எதில் ஏதாவது தடை வந்தால் வலது பக்கம் திரும்பிவிடும். அந்த திசையில் சிறிது நேரத்துக்கு ஓடும். மீண்டும் தடை வந்தால் அந்த கார் என்ன பண்ணுது? வலது பக்கம் திரும்பிவிடும். இடது பக்கம் அது திரும்பாது, பின்பக்கம் ஓடி வராது. ஏனென்றால் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிற அந்த பொம்மை கார் அப்படி. நாம் பொம்மை கார் மாதிரி இல்லை. ஸ்டீரிங்கு, வீலு, கீரு கொண்ட மோட்டார் கார் மாதிரி. மோட்டார் காரில் தேவைக்கேற்ப வலது இடது பக்கங்களில் திரும்ப முடியும். நேராகவும் போகலாம், வேண்டுமானால் ரிவர்ஸ்ல கூட போகலாம். அதே போல மனிதன் இனத்துக்கும் பல்வேறு வகைகளில் செயல்படும் சுதந்திரம் இருக்கிறது. உதாரணமாக, கைத்தட்ட யாராவது நம்மிடம் சொன்னால் தட்டலாம், தட்டாமே இருக்கலாம். பின்னர் எப்போதாவது சௌரியப்படும்படி தட்டிக்கலாம். அது நம்மளுடைய சுதந்திரம். ஆனால் இந்த சுதந்திரம் நாம் கோபப்படும் போதோ, துயரப்படும் போதோ அல்லது விரக்தி அடையும் போதோ நமக்கு உதவிக்கு வருவதில்லை. காரணம், கோபம், துயரம், விரக்தி எல்லாமே இயந்திரத்தனமாக நகர்ந்து விடுகிறது. மெக்கானிக்கல் வகை. ஒவ்வொரு தடவையும் கோபத்தில் ஏதாவது செய்துவிட்டு பின்னால் அதற்கு வருந்துகிறோம் அல்லவா? கோபம் காரணமாக ஒருவர் தன்னுடைய ஆசிரியரையே இழிவாக கூட பேசலாம், அடுத்தவரை சுட்டு வீழ்த்தலாம், ஏன் தன்னையே கூட சுட்டுக் கொண்டு விடலாம். எனவே கோபம்தான் நம் முதல் எதிரி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது வெளியில் எங்குமில்லை, நமக்குள்ளேதான் இருக்கிறது. அதுவே நம்முடைய முதல் எதிரி. அடுத்ததாக நம்ம பார்ப்பது, நம்மை சுற்றி நடப்பதுதான் என்ன. கோபம் மாதிரியே துக்கமும் ஒரு ரியாக்ஷன் தான். இன்று நான் துக்கப்பட வேண்டும் என்று யாரும் விரும்புவதும் இல்லை. அதே மாதிரிதான் வெறுப்பும் பொறாமையும். மற்றவர்கள் நம் மீது வெறுப்பு காட்டினாலோ பொறாமைப்பட்டாலோ நமக்கு கொஞ்சம் பிடிப்பதில்லை. அந்த வெறுப்பும் பொறாமையும் நம்மிடமிருந்து வெளிப்படுவதையும் நாம் விரும்புவதும் இல்லை. இருந்தாலும் இவற்றை தவிர்க்கவும் முடிவதில்லையே. காரணம், இவை எல்லாமே நம் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் போய்விட்ட ரியாக்ஷன்ஸ். துக்கப்படக்கூடாது என்று நினைக்கிறோம், இருந்தாலும் துக்கம் நம்மை விடுவதாக இல்லை. துக்கமும் சோகமும் நம் சிந்திப்பதாலேயே ஏற்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயம் ஒரே ஒரு எண்ணம் கூட நம்மை சோகத்தில் மாற்றிவிடலாம். திடீரென்று மின்சாரம் போய்விடுகிறது. இது குறித்து புகார் செய்யலாம். சரியான நேரத்தில் கரண்ட் போயிடுச்சே என்று விரக்தியும் அடையலாம். மின்துறை மீது கோபம் ஏற்படலாம். அல்லது இதை பற்றி கவலைப்படாமல் பேசாமல் தியானம் செய்ய உட்கார்ந்து விடலாம். மின்சாரம் தடைப்பட்டவுடன் அந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு ஆக்ஷன் நமக்கு தேவைப்படுகிறது. ஏது இயலுமோ அதை நாம் செய்கிறோம். சூழ்நிலை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது இதுதான். எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பதுதான் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வது என்பது அல்ல. அந்த சூழ்நிலையில் என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை சிந்தித்து அதை ஏற்றுக்கொண்டு செயல்பாட்டில் இறங்குவதுதான் முக்கியம். எந்த சம்பவமும் நம்மை சோகப்படுத்துவது இல்லை. ஆனால் உண்மைகளை ஏற்க மறுத்துவிட்டு நாம் எதிர்கால விளைவுகளை பற்றி கற்பனையில் மூழ்கும் போதுதான் படிப்படியாக சோகம் நம்மை கவ்விக்கொள்கிறது. குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நம் சிந்தனையை கிளறிவிட சோகம் ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்கனவே சோகம் புதைந்து கிடக்கிறது. நிறைவேறாத விருப்பு வெறுப்புகள் ஏராளமாக இருப்பதால் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் சோகப்படுகிறோம். அந்த விருப்பு வெறுப்புகளை கடந்து வந்து விட்டதாக நினைப்போம். ஆனால் உண்மை அதுவல்ல. நிறைவேறாது என்று தெரிந்தவுடன் முயற்சியை கைவிட்டு விடுகிறோம். அவ்வளவுதான். எனவே அது நமக்குள்ளேயே புதைந்து போய் சோகத்துக்கும் துயரத்திற்கும் அது வித்திட்டு விடுகிறது. துயரப்படுவதற்கு பெரிய சம்பவம் எதுவும் நிகழ வேண்டும் என்பதல்ல. கோபம், பொறாமை, வெறுப்பு, விரக்தி போன்றவை நம்மிடம் இயந்திரத்தனமாக செயல்படுகின்றன. நமக்கு எது பிடிக்கவில்லையோ அது தானாக நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு பிடித்தமானவற்றையோ நாம் உணர்வுபூர்வமாக முயன்று பெற வேண்டியிருக்கிறது.
ஆனால் நாம் இயந்திரத்தனமாக சிந்திப்பதால் சந்தோஷமான தருணங்கள் கூட நமது கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் ஏதோ ஒரு இயந்திரத்தனமாக நடப்பது போன்ற பிரம்மை நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. உண்மை அதுவல்ல. மகிழ்ச்சியை உணர்வு பூர்வமாக அனுபவிக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கும்போது தன்னை பற்றியும் சூழ்நிலை பற்றியும் உணர முடிகிறது. இசையை கேட்கும்போது சந்தோஷம் ஏற்படுகிறது. சூழ்நிலை உணர்ந்து அதுடன் நாம் ஐக்கியமாகி விடுகிறோம். இசையோடு ஒன்றி போய்விடும் போது நாம் வேறு அல்லது இசை வேறு என்று பிரித்து பார்ப்பதில்லை, இரண்டர கலந்து விடுகிறோம் அல்லவா? ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துயரம் என்பது ஒரு ரியாக்ஷன். கோபம், பொறாமை, வெறுப்பு, விரக்தி எல்லாம் ரியாக்ஷன்ஸ் தான். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாவிட்டால் எந்த சூழலை நம்மளால ஜமாளிக்க முடியவே முடியாது. விருப்பு, வெறுப்பு, கோபம், விரக்தி இவற்றின் பிடியில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க சூழ்நிலையை ஜமாளிக்கும் திறன் நமக்கு அவசியமாகிறது. கோபம் வருமானால் அது ஏன், எங்கிருந்து, எப்படி வருகிறது என்று ரூட்டை ஆராய வேண்டும். மதுவுக்கு அடிமையாகிவிட்ட உங்கள் நண்பரிடம் ஏன் தினமும் இப்படி குறிக்கிறீர் என்று கேட்டு பாருங்கள். நோ, நான் ஒன்று மதுவுக்கு அடிமை கிடையாது, குடிப்பழக்கத்தை எப்ப வேணுமோ அப்ப நான் நிறுத்தி விடுவேன் என்று பதில் கூறுவார். இந்த பதில் அவரிடமிருந்து வருகிறது என்பதை விட மதுவிடமிருந்து வருகிறது என்பதே நிஜம். மது பழக்கத்திலிருந்து விடுபட விரும்புவர் முதலில் மதுவுக்கு தான் அடிமை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் கோபம், துயரம், விரக்தி இவை எதுவுமே நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உற்சாகம் இழக்க வேண்டாம் என்று சிலர் அட்வைஸ் செய்வார்கள். மத போதகர்கள் அடிக்கடி இப்படி அட்வைஸ்களாக மாறிவிடுவது உண்டு. என்ன நடக்கிறது என்பதை யாருமே புரிந்து கொள்வதில்லை. யாருமே விருப்பப்பட்டு உற்சாகத்தை இழப்பதில்லை, அது தானாக நிகழ்ந்து விடுகிறது. இதில் உங்கள் சாய்ஸ் எதுவும் கிடையாது. எனவே உற்சாகம் இழக்க வேண்டாம் என்ற போகிற போக்கில் அறிவுரை கொடுப்பதில் அர்த்தமில்லை. கோபப்படாதீங்க சார் என்று யாருக்காவது அட்வைஸ் செய்தால் அவருக்கு கோபம் பன்மடங்கு ஆகி விடுகிறது. நீ யார் எனக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு என்று எகிரி குதிக்கரை பார்க்கிறோமா அல்லவா? எனவே கோபமாகட்டும், துயரமாகட்டும் இவை எதுவுமே நம் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றை கட்டுப்படுத்த முடியும் என்றால் முதல் வேலையாக அவற்றை விரட்டிவிட்டுத்தான் என மறுவேளை பார்ப்போம். எல்லாமே நமக்கு அளிக்கப்படுவதெனில் கொடுப்பவர் என்று ஒருவர் இருக்கிறாரா என்ற நியாயமான கேள்வி எழும். அப்படி ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்ற அடுத்த கேள்வி வரும். ரியாக்ஷன்களை கட்டுப்படுத்த இயலாமல் தவிக்கும் நேரத்தில் கொடுப்பவரின் உதவி கேட்டு அணுகலாம் அல்லவா? காரணம், மற்ற எல்லோரும் நம் நிலையில் தானே இருக்கிறார்கள். யாரிடம் போய் விடை கண்டுபிடிப்பது? நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள், அடுத்தவரும் சோகமாக இருக்கிறீர்கள். நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் மகிழ்ச்சி ஏற்படுமா என்ன? சமுத்திரத்தில் மூழ்கி கொண்டிருப்பவர் அவரை மாதிரியே மூழ்கி கொண்டிருக்கும் இன்னொருடைய கையை பற்றினால் இருவரும் மூழ்கித்தானே போவார்கள். எனவே கொடுப்பவரின், அதாவது கடவுளின் உதவியை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை. ஓ கடவுளே, நான் இயலாமையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். என் குணங்களில் சிலவற்றை நான் மாற்றியமைக்க முடியாமல் இருப்பதை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை எனக்கு கொடுங்கள். மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றியமைக்கும் துணிவையும் திறமையும் எனக்கு அழியுங்கள். இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை உணர எனக்கு சக்தி கொடுங்கள் என்ற பிரார்த்தனை அவசியமாகிறது. நம்மால் மாற்ற இயலாத விஷயங்களை நினைத்து கவலைப்படுகிறோம். எதை மாற்ற இயலும், எதை மாற்ற இயலாது என்பது தெரிந்தால் நமது முயற்சிகளையும் சக்தியையும் அதற்காக செலவழிக்கலாம். நமது முயற்சிகளுக்கும் ஒரு வழி புலப்படும். உண்மைகளை ஏற்க மறுப்பதே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. வாழ்க்கையில் எல்லா நேரமும் இனிமையாக இருப்பதில்லை. விரும்பத்தகாத, இனிமையற்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த உண்மையை முதலில் ஏற்றுக்கொண்டு விட்டாலே போதும். விரும்பத்தகாத சூழ்நிலை எதிர்கொள்ளும் போது அதை நினைத்து துக்கம் கொண்டாடாமல் எந்தவித முணுமுணுப்பும் இல்லாமல் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள உதவும். விரும்பத்தகாத சூழ்நிலைகளை யாராலுமே ஒட்டுமொத்தமாக தவிர்த்து விட முடியாது. ரணப்படுத்தும் சூழ்நிலைகளும் நம் வாழ்க்கையில் உண்டு, வரும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு விட்டால் ரியாக்ஷனை விட ஆக்ஷன் உங்களுக்கு அதிகம் வர ஆரம்பிக்கும். சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் தான் ஆக்ஷன்ஸ். ரியாக்ஷன் என்பது சம்பவிக்கும் ஒன்று, என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் வெளிவருவது.
வாழ்க்கையில் கசப்பான முடிவுகளை எடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போதோ, கசப்பான சூழலை எதிர்கொள்ள நேரிடும் போதோ நம் தரப்பிலிருந்து ஆக்ஷன் தேவைப்படுகிறதே தவிர ரியாக்ஷன் அல்ல. இந்த நடவடிக்கை வழி ஏற்படுத்தக்கூடியதாகவே சில சமயம் இருக்கும். யோசனை எதுவும் இல்லாமல் பழக்கதோஷம் காரணமாக முடிவு எடுப்பதை தள்ளி போடுவதும், சரியான நேரத்தில் சரியான விதத்தில் இயங்காமல் இருப்பதும் ஆக்ஷன் அல்ல, அதுவும் ரியாக்ஷன் தான். எதையுமே முடிந்த வரையில் நாம் தள்ளி போட நினைப்பதற்கு காரணம் விரும்பத்தகாத சூழலை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு இல்லாததுதான். இப்படி தள்ளி போடும் மனோபாவத்தை பல உறவுகள் நம்மிடம் முறித்து விடுகின்றன. நான் உங்களிடம் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேச வேண்டும் என்று சொல்வாள் மனைவி. அப்போதான் அலுவலகத்திலிருந்து டயர்டாக வீடு திரும்பியிருப்பார் கணவர். ஆபீஸில் அவருக்கு வேலைப்பளு அதிகம். அதாவது மேஜையில் இடது பக்கம் 2 கோப்புகள், வலது பக்கத்தில் மாற்றி வைத்துவிட்டு வந்திருப்பார் அவர். அதுதான் அவர் அன்று செய்த முக்கியமான வேலையாக இருந்திருக்கும். இந்த கோப்புகளை படித்து உடனுக்குடன் முடிவு எடுப்பது அவருக்கு சிரமமான வேலை. இந்த மகத்தான பணியை முடித்துவிட்டு ஒய்ச்சலோடு வீடு திரும்பும் அவர் அலுவலக மாதிரிலே வீட்டிலும் செயல்படுவார். அதாவது மனைவி சொல்ல விரும்புவதை காது கொடுத்து கேட்க விரும்பாமல் தள்ளி போடுவார். ஏதோ ஒரு பிரச்சனை அழித்துக் கொண்டிருக்க கணவரிடம் பேசி அதற்கு தீர்வு வர முயற்சிப்பாள் மனைவி. அது பற்றி இன்னைக்கு பேச வேண்டாமே, நாளை பார்த்துக்கலாம் என்பார் கணவர். இது ஏதோ விரும்பத்தகாத விஷயம் என்பது அவருக்கு தெரியும். மறுநாள் மனைவி அந்த பேச்சை எடுத்தால் முன்தினம் சொன்ன அதே பதில், நாளைக்கு பேசிக்கலாம் போ. பொறுத்து பொறுத்து பார்ப்பாள் மனைவி. ஒரு கட்டத்தில் பொங்கி வெடித்து விடுவாள். அல்லது இந்த மனுஷனிடம் பேசி பயனில்லை என்று தீர்மானித்து ஒதுக்கி விடுவாள், ஒடுங்கி விடுவாள். திருமண பந்தத்தில் கணவன் மனைவி வாழ்க்கையில் 2 பேரும் பார்ட்னர்ஸ். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டியவர்கள். கணவனுக்கு ஏதாவது மன உளைச்சல்கள் இருப்பின் மனைவி காது கொடுத்து கேட்கலாம். பிரச்சனைகளை மனைவிடம் கொட்டி தீர்த்து விட்டால் கணவனின் மனது லேசாகி விடுகிறது. அதுபோல மனைவிக்கு ஏதாவது பிரச்சனைகள் குறித்து பேச விரும்பினால் கணவனுக்குள்ள பொதுவான பழக்கம் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாட் நவ். இதன் காரணமாக நிஜமான கணவன் மனைவி உறவும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் இல்லாமல் போய்விடுகிறது, உறவும் முறிந்து விடுகிறது. கசப்பான முடிவுகளை தள்ளி போடுவதற்கு என்ன காரணம்? இனிமையான சூழ்நிலை மட்டுமே மனம் விரும்புகிறது. இது குழந்தைத்தனமானதல்லவா? வாழ்க்கையில் எல்லாமே எப்போவுமே இனிமையா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது பக்குவமற்ற மனநிலை. மனது அறிந்து நாம் செயல்படும் போது நான் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தேர்ந்தெடுக்க இயங்கும் போது சில நடவடிக்கைகள் சரியாக இருக்கலாம், வேறு சில தவறானைகள் என்று நிரூபிக்கப்படலாம். ஆனால் தேர்ந்தெடுத்து செயல்படும் போது அந்த நடவடிக்கைகள் மூலம் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. கற்றுக்கொள்ளுதல் ஒரு தொடர் நடவடிக்கை. வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள முடிகிறது, கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை தவறு நேர்ந்து விட்டால் அடுத்த முறை முன் யோசனையுடன் செயல்பட்டு அவற்றை திருத்திக் கொள்ள இயலுகிறது அல்லவா? நேர்ந்துவிட்ட தவறுகளை மாற்றி அமைத்துக் கொண்டு சரியான பாதையில் இயங்க முடிகிறது, அவ்வளவுதான். அதுவே கொடுக்கப்படும் சூழ்நிலையை எதிர்கொள்ள மறுக்கும் போது இயந்திரத்தனமான ரியாக்ஷன் மட்டுமே ஏற்படுகிறது. ரியாக்ஷனாக இருப்பதாலேயே இங்கு முன் யோசனைக்கு இடம் கிடையாது. ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் இடையே உள்ள இந்த வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து செயல்படுவது மனப்பக்குவம். பக்குவப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வயது வந்தவர் அடல்ட்ஸ் எத்தகைய சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். போதிய ஞானமில்லாத காரணத்தால், ஆற்றல் குறைவாக இருப்பதால் இவருடைய நடவடிக்கைகள் தவறுகளும் இருக்கலாம், அது வேறு விஷயம். உங்கள் முயற்சியும் தூண்டுதலும் இல்லாவிட்டால் மனப்பக்குவம் ஏற்படுவது இல்லை. மனப்பக்குவம் இல்லாமலேயே ஒருவர் 99 வயது வரை கூட வாழ நேரிடலாம். இந்த தூண்டுதலுக்கு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வது அவசியம். எத்தகைய சூழலையும் எதிர்கொண்டு உரிய வகையில் இயங்குபவருக்கு, உதாரணம் பார்வைக்கு ஒருவர் கோபப்படுவது போல் தெரியும், ஆனால் உள்ளுக்குள் கீறி பார்த்தால் அவரிடம் கோபமே இருக்காது. கொடுக்கப்படும் சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ளும் போது உங்களுக்கு கோபம் வருகிறது. காரணம் இயலாமை, ஹெல்ப்லெஸ்னஸ். ஞானம் குறைவாக இருக்கிறது, சக்தி குறைவாக இருக்கிறது, ஒருவித இயலாமை ஏற்பட்டு விடுகிறது. அந்த இயலாமை காரணமாக நம் விருப்பப்படி சூழ்நிலை மீது நம்மால் ஆதிக்கம் செலுத்த முடிவதில்லை, அது நம்மேல் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அந்தோ பரிதாபம். அடுத்தவரின் நடத்தையை மாற்ற முடிவதில்லை, இயலாமை உணர்கிறோம், கோபம் மேலோங்குகிறது. பல்வேறு சூழ்நிலைகளை தவிர்க்க முடிவதில்லை,
தடுத்து நிறுத்த முடிவதில்லை. அவற்றிலிருந்து விலகி வெளியே வரவும் முடிவதில்லை. உலகை மாற்றியமைக்க முடியாமல் இருக்கலாம். குறைந்தபட்சம் சூழ்நிலைகளை இயந்திரத்தனமாக எதிர்கொண்டிருக்காமல் ஓரளவு உலகுடன் சம்பந்தப்படாமல் ஆதிக்கம் செலுத்தும் பக்குவத்தை வளர்த்து கொள்ள நம்மால் இயலுமல்லவா? எதிர்கொள்ள நேரிடும் சூழ்நிலைகளை நம் தேவைக்கேற்ப கையாள முடியாவிட்டாலும் அட்லீஸ்ட் இருக்கும் சூழ்நிலையை எதிர்கொண்டு இயன்றதை செய்யலாமே. இதற்கு ஸ்பெஷல் யோகா சக்தி எல்லாம் தேவையில்லை. புரிந்து கொள்ளும் திறன் மட்டுமே போதும். சிந்தித்து செயல்படுவோம். ஹரி ஓம்.